காலையிலேருந்து கடுப்பாக இருக்கு. என்ன விளையாட்டு விளையாடுறதுன்னு தெரியலையே. சாரதி ஏதாவது விளையாட்டு சொல்ல விளையாடுவோம். ஏன் எதுக்குள்ள அழுகுற? என்னாச்சு? ஏன் அழுதுட்டு கிடக்குற? இதுக்கு தான் அழுகுறியா? ஏன் அஞ்சலி, என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. நீ போய் அந்த கிளேவை எடுத்துட்டு வா. நான் அந்த ஐடியாவை ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கும். நம்மளுக்கும் விளையாண்ட மாதிரி இருக்கும், ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். இவ்வளோ கிளேயும் எங்கே தான் வச்சுருந்த அஞ்சலி? பாரு எவ்வளோ கிளே வச்சுருக்கு இந்த பிள்ளைன்னு. பரவாயில்லையே. எவ்வளோ கலர் இருக்கு பாருங்களேன். வா, ஆரஞ்சு கலர் இருக்கு. அது என்ன எல்லோ கலர் இருக்கு. வா, பிங்க் கலரும் இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? ப்ளூ கலர் இருக்கு. பிளாக் கலரும் இருக்கு. இது என்ன கலரு? இது ஒரு ஆரஞ்சு மாதிரியும் இருக்கு, லைட் ஆரஞ்சு போல. வயலட் கலரும் இருக்கு பாரு. இரு ஒன்று ஒன்றா ஃபஸ்ட்டு பிரித்து எல்லா ஸ்லைமும் வெளில எடுத்துரும். அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். ஓகே, பாக்கெட்லேருந்து பிரித்தாச்சு. ப்ளூ கலர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. சீக்கிரமாக நீங்கள் எடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் லேட்டானதுனால எக்ஸ்பிரி ஆகிடுச்சு போல இருக்குது. ஓகே, பரவாயில்ல, நம்ம விளையாடுறதுக்கு இதாக ஈஸியாக இருக்கும். இதை வச்சு நம்ம ஜாலியாக விளையாடலாம். ஓகேவா? சாரதி, அதை ஒன்றுத்தையும் எடுக்கிறத தனித்தனியாக எடுத்து வைடா பக்கத்தில். அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது எந்த கலர் எதோட மேட்ச் ஆகுதுன்னு. தனித்தனியாக வச்சுக்கலாம். ஓகேவா? இரு சொல்கிறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்மள்ட்ட 7 கலர் இருக்குது. ஓகே, இருங்க, ஒரு கலரையும் ஒரு கலரோட மிக்ஸ் பண்ணி பார்க்கும். என்ன கலர் வருதுன்னு பார்க்கலாமா? ஓகே, இருங்க. எந்த கலர் எடுக்கலாம்? இரு, ஃபஸ்ட்டு நம்ம வயலட் கலர் எடுத்துக்கோம். வயலட்டோட ப்ளூவை மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன கலர் வருதுன்னு. பார்க்குமா? மிக்ஸ் பண்ண எந்த கலருமே சேஞ்ச் ஆன மாதிரி தெரில. 2 கலருமே ஒன்றா தான் இருக்குது இல்லை? இங்கே கூட தியா, நான் செஞ்சு பார்க்குறேன். நான் ஒரு கலர் செஞ்சு பார்ப்பேன்ல. இல்லை சாரதி, எவ்வளோ உருட்டினாலும் பாரு. ஆனால் பாரு, ஸ்கை ப்ளூ கலருக்கு வந்துருச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா. வா பாரு. ஓகே, இது 2 அங்கே இருக்கட்டும். இங்கே கூட நான் பண்ணுறேன். இப்போது நான் எல்லோ கலரும் பிங்க் கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். இது 2த்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு கலர் டிஃப்ரெண்ட்டு கிடைக்கும். உனக்கு அது பரவாயில்ல, ஸ்கை ப்ளூ கலர் வந்துச்சு. எனக்கு என்ன கலர் வரும்னே தெரியலையே. பிங்க்கும் எல்லோவும் தான் மேட்ச் பண்ணுறேன், ஆனால் ஒன்றும் மிக்ஸ் ஆகிற மாதிரி தெரியல. ஓகே, ஏதோ இங்கே பாருங்கப்பா. இருங்க ஆரஞ்சு கலரும் எல்லோ கலரும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் என்ன கலர் வருதுன்னு. எந்த கலர் மிக்ஸ் பண்ணாலும் அதே கலருக்குள்ளே தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ பிளாக் மட்டும் தனியாக இருக்குது. சரி இருங்க, நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். ஓகே, இப்போது எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் ஒன்றா கையில் நம்ம எடுத்துக்கோம். ஓகே, 1 2 அந்த பிளாக் தனியாக இருந்தது பார்த்தீங்களா, அதையும் நம்ம தனியாக கையில் எடுத்துக்குவோம். இப்போ வாங்க, நம்ம எல்லோரும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன கலர் வருதுன்னு பார்க்கும். பார்த்தீங்களா, மிக்ஸ் ஆக கலர் மாறிக்கிட்டே இருக்குது. வா, எல்லா கலரும் மிக்ஸ் ஆகிடுச்சு. இருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் எந்த கலர்னு தெரிஞ்சிடும். சூப்பராக இருக்குல்ல? சாரதி, பரவாயில்லடா, நீங்கள் மிக்ஸ் பண்ண கலரில் என்ன கலர் வந்துருச்சு பாரு. வா, சூப்பராக இருக்குடா. பரவாயில்லையே. வாவ், ஆமாம் அஞ்சலி, இப்போ பார்த்தியா நம்மளுக்கு டைம் போனதும் தெரில, நேரம் ஆனதும் தெரியல. சூப்பராக இருந்துச்சுல்ல? அதுக்கு தான் ஏரியாவில் என்ன மாதிரி ஒரு ஆள் வேணுங்கிறது. பார்த்தீங்களா, இந்த 7 கலரை வச்சு
இந்த கலர் கொண்டு வந்துட்டேன். பார்த்தீங்களா, இதுக்கு தான் ஐயாவோட ஐடியான்றது. இதுக்கெல்லாம் தனி திறமை வேணும். இதை என்னை வச்சு கற்றுக்குங்க, என்னை பார்த்தாலும் கற்றுக்குங்க. ரொம்ப ஓவராக பண்ணாதடா, இருந்தாலும் நல்லா தான் இருக்குது.